அடுத்தபடியாக ரசனைகள் எடுத்துக்கங்க. இப்போ மாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மாடும் புல் சாப்பிடும். ஆனால் மனுஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மனுஷனும் ஒரே சாப்பாடை சாப்பிட மாட்டான். ஒருத்தனுக்கு பஜ்ஜி பிடிக்கும், ஒருத்தனுக்கு இட்லி பிடிக்கும், ஒருத்தனுக்கு தோசை பிடிக்காது, ஒருத்தனுக்கு பூரி பிடிக்காது, ஒருத்தனுக்கு சப்பாத்தி பிடிக்கும், ஒருத்தனுக்கு சாதம் பிடிக்கும், ஒருத்தனுக்கு சாம்பார் பிடிக்கும். ரசனைகள் எத்தனை விதமாக இருக்குது. அதே மாதிரி இசை, ஒருத்தனுக்கு கர்நாடிக் மியூசிக் பிடிக்கும், ஒருத்தனுக்கு வெஸ்டர்ன் மியூசிக் பிடிக்கும், ஒருத்தனுக்கு பரதநாட்டியம் பிடிக்கும், ஒருத்தனுக்கு இங்கிலீஷ் சினிமா பிடிக்கும், ஒருத்தனுக்கு அடிதடி சினிமா பிடிக்கும், ஒருத்தனுக்கு காதல் சினிமா பிடிக்கும், ஒருத்தனுக்கு புராண படம் பிடிக்கும். இப்படி ரசனைகள் ஏன் விதவிதமாக வேறுபடுது? இந்த சமயத்தில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 5 பிள்ளைகளுக்கு 5 விதமான ரசனைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். காரணம் என்ன? பூர்வ ஜென்மங்களிலே அந்தந்த ஆத்மாக்கள் அடைந்திருக்கிற அனுபவங்களின் காரணமாக அந்தந்த ஆத்மா அடைந்திருக்கிற ஒரு ஞான வெளிப்பாடு, ஞான பக்குவத்தின் காரணமாக ரசனைகள் ஏற்படுகின்றன. அப்புறம் மதங்கள் எடுத்துக்குவோம். இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள், எத்தனை புராணக்கதைகள், எத்தனை தெய்வங்கள், எத்தனை கடவுளர்கள். ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க? என் மதம் தான் சரி, நான் கும்பிடுற கடவுள் தான் கரெக்டு, நான் தான் மோட்சத்துக்கு போவேன், நீங்களாம் நரகத்துக்கு போவீங்கன்னு ஒருத்தரும் சொல்லிக்கிறாங்க. அந்தந்த மதத்திலையும் அற்புதமான நிகழ்ச்சிகள் நிகழ்கின்றன, பிரார்த்தனைகள் செவிசாய்க்கப்படுகின்றன. அந்த மதத்தை சேர்ந்தவன் சாமி கும்பிட்டு நோய் குணமாச்சு, இந்த மதத்தை சேர்ந்தவன் சாமி கும்பிட்டு வேலை கிடைச்சிச்சு, எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அவரவர் மதத்தை நிலைப்படுத்துவதற்கு அவரவர் 1000 மேற்கோள்கள் காட்டுகிறார்கள், 1000 சம்பவங்களை காட்டுகிறார்கள், என்னது நடந்துருச்சுன்னு. இப்போ ஒரு கேள்வி, எந்த மதம்தான் சரி, எந்த சாமி தான் ஒரிஜினல் கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இதுக்கு வைதிக மதத்தினுடைய மறுபிறவி கொள்கை அழகாக ஒரு பதில் சொல்லுது. அந்தந்த ஆத்மாவினுடைய பக்குவத்துக்கு ஏற்ப பல மதங்கள், அவரவருக்கு எது பிடிக்குதோ அந்தந்த மதத்தை எடுத்துக்கங்க, அவரவருக்கு எந்த வழி பிடிக்குதோ அந்த வழியில் போங்க. எல்லா வழியுமே நல்ல வழி தான். கடைசியில் ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் பல பாதைகள் தோன்றினாலும் ஒரு பாதைக்கும் இன்னொரு பாதைக்கும் இடைவெளி அதிகமாக இருந்தாலும் உயரம் செல்ல செல்ல இடைவெளி குறுகி கடைசியில் ஒரே இடத்துல வந்து சந்திக்கின்றன. கோல் இஸ் ஒன் அப்படின்னு வருது. அதனால் இதில் உயர்வு தாழ்வு ஒன்றும் இல்லை, அவரவருக்கு எது இஷ்டமோ அந்தந்த பாதையில் வரட்டும். அப்போது மறுபிறவி கொள்கையில் அந்தந்த ஆத்மாவினுடைய பக்குவத்துக்கு ஏற்ப மதங்கள் பல இருக்கின்றன, தெய்வங்கள் பல இருக்கின்றன அப்படின்ற ஒரு அமைதி கிடைக்குது. இதனால் என்னன்னா சர்வ மத சமரசம். உலகத்தில் எந்த மதத்தையும் நீ கேலி பண்ணாத, இன்னொரு மதத்தை சேர்ந்தவன வெறுக்காத, அடிக்காத. மதுரை வீரனை கும்பிட்றியா, வா, நீ எனக்கு நண்பன் தான். காத்தவராயனை கும்பிட்றியா, நீ எனக்கு நண்பன் தான். எந்த சாமி கும்பிட்டாலும் எல்லாம் கடைசியில் ஒரு இலக்கை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குன்னு இந்த மறுபிறவி கொள்கையினாலே ஒரு சர்வமத சமரசம் ஏற்படுகிறது. அடுத்தாப்புல இந்த நரகம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? ரொம்ப பாவம் பண்ணுறவன் செத்து போனால் நரகத்துக்கு போவான்னு சொல்கிறாங்க. இது உலகத்தில் எல்லா மதத்துலேயும் சொல்கிறாங்க. இந்த வைதிக மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நரகம் என்பது ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு உட்பட்டது. ஒருவன் செய்த பாவத்தினுடைய விளைவான தண்டனை தீர்ந்த உடனே அவன் நரகத்தை விட்டு வெளியே வந்துடுறான், அவன் உயர்ந்த பிறப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் மறுபிறவி இல்லை, ஒரு மனுஷன் ஒரு தடவை தான் பிறக்கிறான், ஒரு தடவை தான் சாகிறான், அவன் தப்பு பண்ணான்னா நரகத்துக்கு தான் போவான் அப்படின்னா, அப்படி நரகத்துக்கு போனவனுக்கு முடிவு உண்டானா இல்லை, அவன் பாட்டுக்கு நரகத்திலேயே கிடக்க வேண்டியதுதான், சொர்க்கத்துக்கு போனவன் அங்கேயே கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னேன். இப்போ மறுபிறவி கொள்கையில் என்ன ஒரு சாந்தி சமாதானம் கிடைக்குதுன்னா, ஆகமகா பாவிக்கும் கூட நரகத்திலே தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த தண்டனை தீர்ந்த உடனே ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அந்த ஆத்மா திருந்துறதுக்கு, அது மேலே வர்றதுக்கு. அது எப்படிப்பட்ட கடவுளை காட்டுது? ஒரு கருணையுள்ள கடவுள். சரி, நரகத்தில் போட்டாலாவது அவன் திருந்துவானா பார்ப்போம் அப்படிங்கிற பகவான். வைதிக மதம் அப்படி சொல்லுது. நரகத்துக்கு தள்ளினது தான், அவனுக்கு விடுதலையே கிடையாது, எல்லா காலமும் நரகம்தான் அப்படின்னு சொன்னால் பகவானை பற்றி வேதங்கள் அப்படி சொல்லலை.
அவனை ஒரு கருணையுள்ளவனாக காட்டியிருக்கிறது. அவன் சொர்க்கத்துக்கு போனாலும் அப்படி தான், புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா கீழே வர வேண்டியது தான். நரகத்துக்கு போனால் தண்டனை தீர்ந்து போனால், பாவம் தீர்ந்து போனால் அடுத்த பிறவி எடுக்க வேண்டியது தான். எல்லாமே அப்படி தான், பாவம் புண்ணியம் எல்லாத்துக்கும் எல்லை உண்டு அப்படின்னு ஒரு பகுத்தறிவான ஒரு வரையறை விதித்திருக்கிறது. ஒரு கேள்வி, இப்போது மறுபிறவி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதுவரை இறந்தவர்கள், இதுக்கு முன்னால் செத்தவர்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? மறுபிறவி கொள்கையை ஒத்துக்கிட்டிங்கன்னா அவன் அடுத்த பிறவி எடுத்திருக்கிறான், அல்லது பித்தர்கள் லோகத்தில் இருக்கிறான், அல்லது ஆவியாக அலையிறான், ஏதாவது சொல்லலாம். அப்படி மறுபிறவி இல்லைன்னா இதுவரை இறந்தவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. மறுபிறவி கொள்கையை ஒத்துக்கொள்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க? இறந்து போனவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு சிராத்தம் தர்ப்பணம் பண்ணுங்கள், ஆத்ம சாந்திக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இறந்து போனவருடைய ஆவிகளுக்கு நாம் நன்மை செய்ய முடியுது. அவர்கள் ஒரு படுகொலியில் விழுந்திருந்தால் கூட அவர்களை இங்கிருக்கிறவர்கள் காப்பாற்ற முடியும், அவர்கள் இங்கிருக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்று ஒரு டூ-வே டிராஃபிக் வச்சுருக்கிறாங்க. இறந்து போன காரணத்துக்காக ஒரு ஆத்மாவுடைய சரித்திரம் அதோடு முடிஞ்சு போகிறதில்லை. அப்போ மறுபிறவி கொள்கை அது ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுது. அப்புறம் இன்னொரு விஷயம், மனுஷன் உலகத்தில் கஷ்டப்படுறதெல்லாம் அவனுடைய தாத்தம் பாட்டம் பூட்டம் பண்ண தப்புனால தான் அப்படின்னு ஒரே வரியில் தீர்ப்பு வழங்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படான்னு வச்சுக்கோங்க, நீ படுற கஷ்டத்துக்கு போகிறான் காரணம் உங்கள் அப்பா பண்ண பாவம்னு சொல்லிட்டா அவனுக்கு அவங்க முன்னோர்கள் மேலே பக்தி ஏற்படுமா வெறுப்பு ஏற்படுமா? நிச்சயமாக வெறுப்பு தான் ஏற்படும். அவனுக்கு எப்படி பக்தி ஏற்படும்? அப்போ முன்னோர்கள் மேலே மரியாதை யார்? முன்னோர்களுக்கு வணக்கம் தெரிவின்னு சொன்னால் அவன் எப்படி வணக்கம் தெரிவிப்பான்? அப்போ நான் படுற கஷ்டத்துக்கு பூரா முழுக்க எங்கள் தாத்தா தான் காரணம்னு சொன்னால் எங்கள் தாத்தா மேலே எனக்கு மரியாதை இருக்குமா? என்னுடைய முன்னோர்கள் மேலே எனக்கு மரியாதை ஏற்படணும், நான் வணக்கம் தெரிவிக்கணும்னு சொன்னால் உன் பாவம் தாண்டா முக்கியமான காரணம், உன் கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்குவேன். யாரோ ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால் இருக்கிறவன் பண்ண பாவத்துக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அந்த 4 தலைமுறைக்கு முன்னால் இருக்கிறவனை பற்றி எனக்கு எவ்வளோ கோபம் வரும், எனக்கு ஒரு ஆத்திரம் வரும். அப்புறம் நான் கடவுளை கேட்க மாட்டேன்னா, எவனோ ஒருத்தன் பண்ண பாவத்துக்கு நான் கஷ்டப்படணுமா அப்படின்னு நான் கேட்க மாட்டேனா? அது ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அப்புறம் ஒரு இந்து மதத்துக்கு இந்த மறுபிறவி கொள்கையானது ஒரு பூர்ணத்துவம் கொடுக்கிறது. இட் மேக்ஸ் த ரிலிஜன் கம்ப்ளீட். ஏன்னா என்ன கேள்வி கேளுங்க உங்களுக்கு பதில் இருக்கு. அவன் ஏன் கஷ்டப்படுறான், இவன் ஏன் சந்தோஷமாக இருக்கிறான், இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை பிறக்குது, 2 வயசுலேயே செத்து போயிடுது. இப்போது இதுக்கு என்ன பதில்? முன்ஜென்மம் பின்ஜென்மம் ஒத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த குழந்தை ஏதோ ஒரு கர்மா பண்ணி 10 மாதம் தாய் வயிற்றில் கர்ப்பவாசம் என்ற துன்பத்தை அனுபவித்து 2 வருஷம் குழந்தையாக பிறந்து வேதனைப்பட்டுட்டு அல்பாயுசில் சாகணும்னு ஒரு கர்மா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், பூர்வ ஜென்மம் மறு ஜென்மம் இல்லைன்னா, அப்படி செத்து போன அந்த 2 வயசு குழந்தைக்கு ஆத்மா இருக்கா இல்லையா? அந்த ஆத்மா பாவம் பண்ணிச்சா புண்ணியம் பண்ணிச்சா, இன்பம் அனுபவிச்சதா துன்பம் அனுபவிச்சதா, அதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன நியாயம்? கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இப்படி அபார்ஷன் கேஸு அல்பாயுசு கேஸுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?